திமுக ஆட்சி தமிழகத்தின் இருண்ட காலம் இன்னும் சில நாட்களில் முடிந்துவிடும் என்ற ஒரே நம்பிக்கைதான் தமிழக மக்களுக்கு தற்போது நிம்மதி அளிக்கும் ஒரே விஷயம் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். எம்பிக்கள் மக்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும், மக்களின் குரலுக்கு மதிப்பளிக்கும் இடமாக பார்லிமெண்ட் இருக்க வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். भारत की डेमोक्रेसी और भारत की डेमोग्राफी आज दुनिया के लिए एक बहुत बड़ी उम्मीद है. तब इस लोकतंत्र के मंदिर में हम विश्व समुदाय को भी कोई संदेश दें, हमारे सामर्थ्य का, हमारे लोकतंत्र के प्रति समर्पण का, लोकतंत्र की प्रक्रिया के द्वारा हुए निर्णयों का सम्मान करने का ये अवसर है और विश्व इसको जरूर स्वागत भी करता है, स्वीकार भी करता है. आज जिस प्रकार से देश आगे बढ़ रहा है, आज समय व्यवधान का नहीं है, आज समय समाधान का है. आज प्राथमिकता व्यवधान नहीं है, आज प्राथमिकता समाधान है. आज भूमिका व्यवधान के माध्यम से रोते बैठने की नहीं है, आज हिम्मत के साथ समाधानकारी निर्णयों का कालखंड है. मैं सभी माननीय सांसदों से आग्रह करूंगा कि वे आएं, राष्ट्र के लिए आवश्यक समाधानों के दौर को हम गति दें, निर्णयों को हम शक्ति दें और लास्ट माइल डिलीवरी में हम सफलतापूर्वक आगे बढ़ें. साथियों, आप सबका बहुत बहुत धन्यवाद, बहुत बहुत शुभकामनाएं. யுஜிசி புதிய விதிமுறைகளுக்கு சுப்ரீம் கோர்ட் தடை விதித்தது. ஏற்கனவே உள்ள 2012ஆம் ஆண்டு விதிமுறைகளையே பின்பற்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழக மக்களுக்கும் பாதுகாப்பில்லை, பிழைப்புக்காக தமிழகத்தை நம்பி வந்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற சூழலைத்தான் இந்த கபட நாடக திமுக அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது என தவேக தலைவர் விஜய் கூறியுள்ளார். குடியரசு தின விழாவில் பங்கேற்ற ராணுவ வீரர்கள் பாசறை திரும்பும் நிகழ்வு வண்ணமிகு அணிவகுப்புடன் அரங்கேறியது. டில்லி விஜய் சதுக்கத்தில் நடந்த நிகழ்வை பல்லாயிரக்கணக்கான பேர் கண்டு ரசித்தனர்.
சென்னை அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தவறிழைத்த காவல்துறை அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு அரசு துடிப்பது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கோவில்களின் மேம்பாட்டுக்கு 1000 கோடி ரூபாய் அரசு நிதி ஒதுக்கப்படும் என்று கூறினீர்கள். ஆட்சியே முடியப் போகிறது, எவ்வளவு நிதி ஒதுக்கினீர்கள் என இந்து முன்னணி கேள்வி எழுப்பியுள்ளது. திமுக அரசு சட்டசபை தேர்தலை சந்திக்க இருப்பதால் அரசை எதிர்த்து தினசரி போராட்டம் நடத்துவது ஃபேஷன் ஆகிவிட்டது என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். இல்ல அது சொல்லியாச்சுங்க. 4-5 தடவை அவங்க ஒரு 6-7 அசோசியேஷன், எல்லா அசோசியேஷன்களுமே பேசியிருக்கிறோம், நடவடிக்கை எடுப்பதற்கு சொல்லியிருக்கோம். 2013 இருந்து அவங்க வேலையில் இருக்கிறாங்க. 2013 சேர்ந்தவங்க 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி தான் இருந்தது. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் அவங்களாம் பணிக்கு வந்தவங்க. எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து எடுத்த தற்காலிக பணியாளர்கள், அந்த தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம்ங்கிறாங்க. இப்போ அரசு தேர்தலை சந்திக்கவிருக்கிறது என்கின்ற காரணத்தினாலேயே தற்காலிகத்தில் இருப்பவர்கள், ஒப்பந்த அடிப்படையில் இருப்பவர்கள் எல்லாமே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது இப்போ பேஷன் ஆயிடுச்சு. அந்த வகையில் அவர்களிடத்திலும் பேசியிருக்கிறோம், சொல்லப்பட்டிருக்கிறது. மகாத்மாவின் சுதேசி கொள்கையே வளர்ந்த மற்றும் தற்சார்பு கொண்ட இந்தியாவிற்கான நமது உறுதிப்பாட்டின் அடிப்படை தூண் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்.